ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ட்ரபிள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் ஆக்ஷன் படமா ரிலீஸ் ஆயிருக்கு. இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 38 minutes இருக்கு. இந்த படத்தை ஜான் ஹோல்ம்பரி டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல எவா மெலேண்டர், பிலிப் பெரெல் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிருக்கு. அவர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனில வேலையை செஞ்சுட்டு வராரு. வாரத்துக்கு ஒரு வாட்டி அவர் பொண்ணையும் போய் பார்த்துட்டு வருவாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு நாள் ஒரு கொலப்பள்ளியில மாட்டிக்கிறாரு. அதனால இவரு ஜெயிலுக்கும் போயிடுறாரு. அங்க ஒரு 2 பேரை பாக்குறாரு. அவங்க இவரை பைலட்னு நினைச்சுக்கிறாங்க. பைலட் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட ஒய்ஃபோட புது லவ்வர் பைலட்டா தான் இருக்காரு. இவங்க ஏன் இவர் அப்படி நினைக்கிறாங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடந்தது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் கண்டிப்பா படத்துல காமிச்சிருக்க அப்பா பொண்ணு பாசத்தை சொல்லியே ஆகணும். அதை சூப்பராகவே காமிச்சிருக்காங்க. அது நமக்கு ஈஸியா கன்வேயும் ஆகுது. அதே மாதிரி தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. இவர் எப்படி அதுல மாட்டிக்கிறாரு, இல்ல மாட்டி விட பட்டாரா, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாவே காமிச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காரு. படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே நல்லாவே பண்ணிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங் முக்கியமான கேரக்டர்லாம் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க. படத்துல அங்கங்க வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் நல்லாவே இருக்கு. சினிமாட்டோகிராஃபில சூப்பராகவே பண்ணி கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎல்லாம் நல்லாவே இருக்கு. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போதும் படம் ஓரளவு எங்கேஜிங்கா தான் கொண்டு போயிருக்காங்க. பெருசா லேக்லாம் எங்கேயுமே இல்லை. ஏன்னா இது ஒரு 1.5 மணி நேரம் படம் தான். ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல அடல் கண்டென்ட்லாம் இல்ல, சோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.